எப்படி போகிறோம் பார்த்தியா? அம்மா ஹைட்டு பார்த்தா பயமாக இருக்குங்க. வாங்க தைரியமாக வாங்க. இதில் வழி விட்டுன்னு இல்லைங்கடா, குதிக்க போகிறார். ஸோ கைஸ் கீழே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. Hi guys, welcome back to my channel. நான் உங்கள் நண்பன் மன்சூர். hope you all having a great day. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா, கேரளாவில் இருக்கிற கேரளம்குண்டு வாட்டர் ஃபால்ஸ் அங்கே தான் போகிறோம். ஸோ போகிற வழியில் சொல்கிறேன் அது எப்படி இருக்குது, வழியில் என்னென்ன நடந்தது, அந்த உள்ளே நடக்க போகிறது என்ன, எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ யூஸ்வலாக இந்த லாகும் ஃபன்னாக தான் இருக்க போகுது. ஸோ முழுசாக பாருங்கள், வழியில் பார்ப்போம். ஸோ கைஸ் நம்ம வந்து பாலக்காடு வந்தாச்சு. இப்போ இங்கேருந்து வந்து ரைட்டில் போனால் கோழிக்கோடு ரோடு, நம்ம மன்னார்காடு போய் தான் போகிறோம். நேராகவும் போகலாம். நேராக போனீங்க அப்படின்னா சிட்டிக்குள்ளே போய் அப்படி குழப்பி போகணும். நமக்கு ரூட்டு பெருசாக தெரியாது. ஸோ இதுனா வந்து நம்ம ஆல்ரெடி போன ரூட்டு தான். ஸோ காலையிலேயே வந்துட்டு கிளம்பும் போது ஒரு சின்ன ஆசிலேஷன் இருந்துச்சு, போகலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நேற்று வந்து வீட்டுக்கு வரும்போதே நைட்டு வந்து 11:30 ஆயிடுச்சு. வெளியே சும்மா அப்படியே போயிருந்தோன்னா, அதனால் வீட்டுக்கு வரும்போது 11:30 ஆயிடுச்சு. ஸோ சரியாக தூக்கம் இல்லை. அதனால் வந்து காலையில் கிளம்பும் போதே வந்துட்டு ஒரு சின்ன டவுட்டு, மணி 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் கிளம்பி வந்தோம். ஆனால் ஆக்சுவலாக நேற்று நாங்கள் பிளான் போட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரவுண்ட் ட்ரிப் அடிக்கலாங்கிறது தான் பிளான் போட்டிருந்தோம். என்ன ட்ரிப்புன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து காலையில் ஒரு 6:30 இல்லை 7க்கு கிளம்பலாம். அப்படி கிளம்பணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு 11:30க்குள்ளே இல்லை 11:30க்குள்ளே வந்து நம்ம அந்த வாட்டர் ஃபால்ஸில் போயிட்டு பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு 12க்குள்ளேயாவது ஃபால்ஸ் வந்து கிளம்பிடலாம். ஸோ தென் வந்து அதுக்கப்புறம் ஊட்டிக்கு போகிறதுக்கும், கூடலூர் ஊட்டி அந்த வழியாக இறங்குறதுக்கு கொஞ்சம் டைமிங்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும், போகலாங்கிற தாட்டில் தான் வந்து பிளான் பண்ணோம். ஆனால் அதுக்கப்புறம் அது நடக்கலை. ஏன்னா அதான் சொன்னேன், இந்த ரீசனால் அது செட் ஆகாது. சரி ஓகே, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு வச்சப்போ ஃபால்ஸுக்கு மட்டும் போயிட்டு வந்துடலாம். ஸோ வர்ற வழியில் வந்து வேறு ஏதாவது வேணால் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. ஸோ அன்றைக்கி வந்துருந்தப்போ இந்த இடத்துலலாம் வந்து ரோடு போட்டுட்டு இருந்தாங்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து இப்போ ரைட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. ஆனால் அங்கங்கே சில இடத்துல மட்டும் வந்து ரோடை பெண்டிங்கில் வச்சுருக்காங்க பண்ணாமல். ஸோ இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து கோழிக்கோடு போகிறதுக்கு இந்த ரூட்டில் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி போகிறோம் பார்த்தியா? ஸோ அன்றைக்கி வந்து நம்ம இந்த வழியில் தான் வந்து மீன்வளம் வாட்டர் ஃபால்ஸ் போயிருந்தோம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி. ஆனால் மெயின் ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்குது. அந்த வழியாக போகிறது தான் மெயின் ரூட்டு. நம்ம அந்த ஃபால்ஸ் வந்து ரிட்டர்ன் வந்தோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து மெயின் ரோடு ஆக்சுவலாக. ஸோ கேஸ் வந்து ஒரு சின்ன பிரேக் எடுக்கலாம் சொல்லிட்டு கரும்பு ஜூஸ் குடிக்கலாம்னு ஒருத்தர் நிறுத்திடுவோம். ஆக்சுவலாக அடிக்கிற வெயிலுக்கு செம்மையாக இருக்குது இது குடிக்கிறதுக்கு. சரி ஓகே, குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியது தான். டைம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 11:30 ஆயிடுச்சு. இப்போ கூகுள் மேப்பில் பார்த்ததில் இன்னும் ஒரு 1.5 hours காட்டுது. ஸோ 1.5 hours ஆகுமான்னு தெரில, மேபி அதிகமாக கூட ஆகலாம். பட் ஆக்சுவலாக இன்னும் ஒரு 55 கிலோமீட்டர் தான் இருக்குது. 55 கிலோமீட்டருக்கு 1.5 hours ரோடு எப்படி இருக்குன்னு யோசிக்கோங்க, பார்ப்போம். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 ஆச்சு. நம்ம அங்கே கிளம்பும் போது ஒரு குனியம்புத்தூர் கிட்டலாம் பார்த்தீங்க அப்படின்னா 10:15 10:15 கிட்ட தான் வந்து நம்ம கிளம்பணும். இப்போ இங்கேயே வந்து 12 ஆயிடுச்சு. இன்னும் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு ஊர் பார்த்தீங்கன்னா மன்னார்காடில் இருந்து தென் அதுக்கப்புறம் போகணும். ஏன்னா மன்னார்காடு வரைக்கும் எனக்கு வழி தெரியும். அதுக்கப்புறம் நம்ம மேப் பார்த்தா போக வேண்டியது இருக்கும். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 29 கிலோமீட்டர் இருக்குது. இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா காரா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கிட்ட போயிட்டு இருக்கிறோம். ஸோ மன்னார்காட்டிலேருந்து நேராக வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தூரத்துலேயே வந்து ஒரு 2 ரோடு பிரியும். ஸோ ஒன்று வந்து நேராக போகும், இன்னொன்று வந்து லெஃப்ட்டில் போகும். ஸோ லெஃப்ட்டில் போகிறது பார்த்தீங்கன்னா கோழிக்கோடு மெயின் ரோடு. நேராக வந்தாலுமே கோழிக்கோடு போயிடலாம். ஆனால் நேராக வந்தீங்கன்னா தான் வந்து கேரளம்குண்டு ஃபால்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நேராக போனால் மஞ்சேரின்னு ஒரு ஊர் வரும், நீலம்பூர் ஒரு ஊர் வரும். நீலம்பூர்லேருந்து தான் வந்து நம்ம கூடலூர் அப்படியே ஊட்டி போயிடலாம். ஸோ வேஸ் அந்த மஞ்சேரி ரோட்டில் அப்படியே நேராக வந்தீங்க அப்படின்னா மேலட்டூர்னு ஒரு ஊர் வரும். ஸோ அந்த ஊர்லேருந்து ரைட் எடுத்தீங்க அப்படின்னா கருவரங்குண்டுங்கிற ஒரு ஊருக்கு போகிற வழி. ஸோ இந்த கேரளம்குண்டு ஃபால்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கருவரங்குண்டுங்கிற ஏரியாவில் தான் இருக்குது.
இன்னும் ஒரு 13 கிலோமீட்டர்ஸ் இருக்குது, அதாவது 13 கிலோமீட்டர் இருக்குது. கேரளங்குண்டு ஃபால்ஸோட கேரளங்குண்டு ஃபால்ஸ் 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 കേരളംകൊണ്ട് ഇതിൽ പോയിട്ട് എല്ലായിടത്തുണ്ട് ഒരു നജാത്തിൽ പോടണം കോളേജിൻ്റെ. ஆ சரி, மலையாளம் சம்சாரிக்கணும். எனக்கு ஒன்றும் புரியல, மேப் போடு. இதுவா? ஸோ மேப் பார்த்து வர்றதில் பல தலைவலிகள் உண்டு. ஸோ ஆக்சுவலாக கேஸ் என்னாச்சுன்னா, கூகுள் மேப் பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக 1 கிலோமீட்டரில் ரைட்டுன்னு போட்டிருந்தது. ஸோ இந்த கட்டோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ரோடு இருக்கிற மாதிரியே தெரில. ஸோ நான் வாட்டில் நேராக போய்கிட்டேன். அப்புறம் அங்கேருந்து பார்த்து இன்னும் ரொம்ப தூரம் வந்துட்டு ரோடு இல்லையே சொல்லிட்டு மறுபடியும் ரோடு செக் பண்ணி பார்த்ததில் மேப்பில் இந்த ரோடை காமிச்சிது. ஸோ கேஸ் இதே மாதிரி ஒரு ரோட்டில் ஒரு 6 கிலோமீட்டர் போகணும். அண்ட் ரோடு பார்த்தீங்க அப்படின்னா இடையில சின்ன சின்ன குழியெல்லாம் வந்துடுது. இந்த மரத்தோட நிழலுக்கு வந்து அந்த குழி இருக்கிறதே தெரியல, டபால் டுமில் விட்டுறாங்க உள்ள. வாயை வச்சுட்டு சும்மா இருறா குரங்கு, பேச கூட விட மாட்டேங்கிற. ஜி வந்தாச்சு. சீதிஸ் நிறைய பேர் இருக்காங்க, அப்பயும் காண்டு தான் நமக்கு, ஆள் இல்லாட்டி தான் ஜாலி. ஸோ கேஸ் ஃபைனலாக வந்து நம்ம ரீச் ஆயாச்சு. ஆனாலும் பிரதர் என்னது இது, இப்போ தான் சந்தோஷங்கிறியா? ஞாபகம் இருக்கா? கூருக்கு ஞாபகம் இருக்கா? ஆனால் அதுக்கு கம்பேர் பண்ணும்போது இது ஒன்றுமே இல்லை. வண்டி எங்கே போடலாம், இப்படி போட்டுடலாமா? ஜி இதில் தனியாக போகிறதே கஷ்டம், டபுள்ஸ் வேறு. நீங்கள் அது ஓ வண்டி ஜி, இது என் வண்டி, என் வண்டியில் ஏறாது. இதில் வழி விட்டுன்னு இல்லைங்கடா. மாப்பிள்ள இந்த பக்கம் ஒரு ரோடு போகுது தெரியல, ஆனால் இப்படி தான் பாதை இருக்கு. ஜி அவ்வளோதான் ஜி, சொல்லி வாய் மூல அந்த பக்கம் இருக்கு. அவசரப்பட்டு வாய் விட்டேன் ஜி. ஆத்தி இதுக்காக தான் சங்கடப்பட்டு வந்து நிறுத்திட்டாங்களோ அங்கேயே. பட் இப்படிதான் நாங்களும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அடங்க மறுன்னு கிளம்புறாங்க, அதில் நாமளும் ஒரு ஆள். சரி ஆக்சுவலாக வண்டி அங்கே நிறுத்தணுன்னா கூட அங்கேயே நிறுத்திக்கலாம். பட் இங்கே வண்டி அலோவ் பண்ணுறாங்களாமா, போகணுன்னா இதில் ஏற்றிட்டு போயிடலாம். நம்ம சரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு வண்டியை ஏற்றுறேன். ஜி இங்கே வாருங்க, புல்லட்டே வருதாமா, நமக்கு என்ன ஜி கஷ்டம்? அங்கே பாருங்க ஸ்ப்ளெண்டரா, படு மோசமான ரோடு ஜி. இது ரோடே இல்லை ஜி ஃபஸ்ட்டு. இருந்தாலும் வந்து சரி ஓகே இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இதையும் வாழ்க்கையில் ட்ரை பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக ஏற்றிட்டேன். ஏதாவது பண்ணி இன்றைக்கி நம்ம வண்டியை மேலே ஏற்றி கூட்டிகிட்டு போக போகிறோம். இறங்கும் போது ஈஸியாக இருக்கட்டும், யாரா சொன்னா? சரி பாருங்கள், டிவிஎஸ் ஜைவ்லலாம் வந்திருக்காங்க, நம்ம சங்கடப்பட்டுருக்குறோம். இதுக்கு மேலே போகக்கூடாதோ? இதுக்கு மேலே பைக் அலௌடு இல்லையா? இதுதான். ஸோ கேஸ் வந்து ஃபைனலாக நம்ம உள்ளே வந்தாச்சு. ஸோ என்ட்ரி டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு வந்து 20 ரூபா என்ட்ரி டிக்கெட் கேட்டிருக்காங்க. அண்ட் வந்து டைமிங் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் வந்து 5:30க்குள்ளே. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா 5:30க்குள்ளே நீங்கள் வந்து ரிட்டன் வந்துடணும். அண்ட் வர வழியில் ரோடு பார்த்தீங்களா எப்படி இருந்ததுன்னு. ஸோ வந்து ரோடும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பைக் நீங்கள் அந்தளவுக்கு ஓட்ட முடியும், உங்கள் பைக் தாங்கும் அப்படின்னா மட்டும் நீங்கள் மேலே ஏற்றிட்டு வரலாம். ஆனால் லோ சிசியில் இருந்து எல்லா வண்டியுமே வந்து மேலே ஏற்றிட்டு வராங்க. ஸோ அதுவும் ப்ராப்ளம் கிடையாது. பட் நம்ம விஷ் தான், வேணும்னா வந்துக்கலாம், இல்லாட்டி முன்னாடியே நிறுத்திட்டு ஸோ அங்கேருந்து வந்து நம்ம என்ன சொல்கிறது, அங்கே ஒரு ஜீப் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம வந்து மணி பே பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அதுக்கு எவ்வளோன்னு தெரில, நான் வேணால் அப்புறமா கீழே போகும்போது வந்து ரிட்டன் பார்த்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கேட்டு உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதே மாதிரியே கொஞ்சம் தூரம் வந்து உள்ளே நடந்து போகணும்.
நம்ம ஹைட்டு பார்த்தா பயமாக இருக்குங்க. ஒன்றா வாங்க, தைரியமாக வாங்க. ஸோ கைஸ் கீழே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. குதிக்க போறார். எடுத்துட்டு போயிருங்க. இருங்க. ஸோ கேஸ் இப்போது நாங்கள் வந்து அந்த வாட்டர் ஃபால்லேருந்து கிளம்பி இப்போது வந்துட்டோம். பாலக்காடு கிட்டே வந்தாச்சு. ஸோ இங்கே போய் வந்து ஒரு மசாலா மோர் குடிக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்குறோம். இப்போ வரைக்கும் ஏன் வீடியோ வரல அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோப்ரோ வந்து தண்ணியில் விழுந்து ஃபுல்லாக தண்ணி உள்ளே போயிடுச்சு. ஆக்சுவலாக நான் அந்த பேட்டரியை கழட்டி பார்க்கும்போது உள்ளேருந்து தண்ணி ஊற்றுச்சு, அந்தளவுக்கு போயிடுச்சு. கோப்ரோ ஆக்சுவலாக வாட்டர் ப்ரூஃப் தான், ஆனால் ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியல எனக்கு. பட் எனிஹவ் ஆனது ஆகிப்போச்சு. வாரண்டியெல்லாம் கிளைமும் பண்ண முடியாது, எனக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு ஆல்ரெடி. ஸோ வந்து இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுக்கு மேலே ரெக்கார்டும் கோப்ரோ எதுவும் பண்ண முடியாதுங்கிறனால இந்த வீடியோ எப்படியும் முடிச்சுக்கிறேன். கோப்ரோ எப்போ சரியாகுது அடுத்த வீடியோ அப்போ தான் வரப்போகுது. பார்ப்போம். பாய்.